நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தர்மா, அப்பா வாங்கப்பா. அட கடவுளே, என்ன கொடுமை இது! ஏ கர்ணா, இப்படி அநியாயமா போயிட்டியே. நீ இல்லாம ஏய், இந்த பிள்ளை என்னடா பண்ணும்? தாயே, நான் தான் தாயே உன் மாமன், உன் அம்மாவோட அண்ணன். உனக்கு நான் ஒண்ணுமே பண்ணதில்லை. முதலா உனக்கு ஒரு பரிசு புடவை எடுத்து கொடுத்து விட்டேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கணுமாமா? அப்பா, இங்க என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. பணத்துக்காக கொலை பண்ணுவாங்கன்றத நான் இது வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா நேத்து தான் அதை முதல்ல நேர்ல பார்த்தேன்ப்பா. உன் மாமனை கொன்னவனை நீ சும்மாவடா விட்ட? அப்பா, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. இனிமேல அவனால ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. பார்வதி, இவங்களாம் யாரு? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா? நான் விக்ரமோட லாயர் பரந்தாமன். இந்த வீடு சொத்தெல்லாம் மிஸ்டர் விக்ரம் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கருணாகரன் சாரும் அவர் பொண்ணு பார்வதியும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. லாயர் சார், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார். அந்த கொலகாரங்க மாமாவையும் பார்வதியும் மிரட்டி ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். அதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் தான் நிரூபிக்கணும். இப்ப இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் விக்ரம் தான். சார், என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இந்த வீடு இப்போ சட்டப்படி விக்ரம் பேர்ல இருக்கு. நீங்க இந்த சொத்தை அபகரிக்க முயற்சி பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால உடனே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். சார், விக்ரம் ஜெயில இருக்கிறதுனால அவர் வெளியே வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த அப்புறம் முறைப்படி இந்த வீட்டை அவர்கிட்ட ஒப்படைக்க போறோம். அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். சார், என்ன சார் நீங்க? ஒருத்தரோட உயிர் போய் மாலையில இருக்கிற பூ கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? சட்டப்படி இவங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து ஒரு குண்டூசி கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. இது எல்லாத்தையும் விக்ரம் பேருக்கு நீங்க தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஏன் சார், நீங்க அந்த அயோக்கிய பையன்ட்ட காசு வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஊருக்கே தெரியும் சார். கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார். சார், எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். ஆனா சட்டத்துக்கு ஆதாரமும் ஆவணமும் தான் முக்கியம். அந்த விக்ரம் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் தான் நிக்கணும். ப்ளீஸ் சார், எங்க சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களை வெளியே அனுப்பிட்டு வீட்டுக்கு சீல் வைக்கலன்னா எங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் சார். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்கம்மா. என் அப்பாவோட போட்டோவை மட்டும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கம்மா.
பார்வதி கண்ணு, பார்வதி எங்க எங்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? பார்வதி ஒன்னதான் கேக்குறேன், நீ எங்க போற? தெரியல. இனிமே எனக்கு யார் இருக்கா? நான் தான் அனாதை ஆயிட்டேனே. இங்க இருந்து எங்க போவேன்னு தெரியல. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப என் அப்பாவும் போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எங்க போவேன்னு எனக்கு தெரியல. எனக்குன்னு யார் இருக்கா? நாங்க இருக்கோம் தாயி. உன் மாமா நான் இருக்கேன். என் பிள்ளை தர்மா இருக்கான். உனக்கு இன்னும் 3 மாமனுங்க இருக்காங்க. அத்தை இருக்கா, 2 அண்ணிங்க இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க, 2 சின்ன பிள்ளைங்க இருக்கு. நீ ஒன்னும் அனாதை கிடையாது. நீ என் தங்கச்சி மக. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க இருக்கோம். அம்மாடி, வாம்மா போலாம். வா. ஆமா போதுமா? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கடா. சாப்பிடு சாப்பிடு. என்ன தோனி, சாப்பாடு ரொம்ப காரமா இருக்குதா என்ன? கண்ணுல இருந்து இப்படி தண்ணி கொட்டுது. அக்கா, இது காரத்துக்கு வர கண்ணீர் இல்ல, பாசத்துல வர ஆனந்த கண்ணீர். இதெல்லாம் உனக்கு தெரியாது. மீன் தொண்டுக்கு என்ன டிராமா பாருங்கம்மா. அவ கடக்குறான், நீ சாப்பிடுறா. தோனி, நான் உனக்கு யாரா? அம்மா, நீங்க என்னை பெத்தெடுக்காத அன்னைமா. இந்த வீட்டுல இருக்கிற 6 பிள்ளைங்களோட சேர்த்து என்னையும் 7வது பிள்ளையா சேர்த்து என்ன தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிற பாச தேவதமா நீங்க. போனா, தோனிக்கு அந்த ஆம்லெட்டை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. உங்களுக்கு தான் ஆம்லெட் பிடிக்காதுல, ஆம்லெட் தான் பிடிக்கும். இந்தாங்க, இந்தா சாப்பிடு, சாப்பிடுங்க, சாப்பிடு. ஏய், என்ன நீ மீனே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நீங்களும் அண்ணியும் என்ன பார்த்து பார்த்து கவனிக்கிறத பார்த்தா நான் ஏதோ கோயில்ல வெட்ட போற ஆடு மாதிரியும் இதுல என் கருத்துல போட்டிருக்க மாலையும் மஞ்சள் தண்ணி மாதிரியும் தெரியுதுமா. போடா தோனி. அம்மா, தர்மா எங்கடா போயிருக்கான்? அத என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. அவன் உளுந்துவாங்க பொள்ளாச்சி போயிருக்காமா. அண்ணே நல்லா சொல்லுனே, நம்ம கிட்ட கேக்குறத விட்டுட்டு இவனுக்கு மீன் முட்டைன்னு வெட்டியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தர்மா எங்க போனாலும் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் போய் 2 நாள் ஆச்சு, சரியா பேசவும் மாட்டேங்கிறான். நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். தோனி, என்கிட்ட என்னமோ அவன் எதையோ மறைக்கிறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா நீங்க தர்மம் நான் சந்தேகப்படுறது அந்த தர்மத்தையே சந்தேகப்படுற மாதிரிமா? அவர் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிருப்பாரா? அதெல்லாம் அவன் 1000 பொய் சொல்லிருப்பான். கிழங்கு வேற வேறையா இருந்தாலும் விளைஞ்ச நிலம் ஒண்ணுதானே. என்ன பேசுறீங்க? இந்த குடும்பத்துல இருக்கிற யார வேணாலும் நீங்க சந்தேகப்படலாம். அதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு, அதுக்கான காரணமும் இருக்கு. ஆனா தம்பி தர்மாவை நீங்க சந்தேகப்படாதீங்கம்மா. அது உங்களுக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்ல. அப்படி என்னத்த குழந்தனார் மேல உங்களுக்கு சந்தேகம்? அது ஒண்ணும் இல்ல போனா, அந்த சாரதா புருஷன் வந்து அவ மகளுக்கு பரிசம் போடணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனால, போகும்போது நீனு கண்ணீர் வேற வடிச்சிட்டு போனான். உன் குழந்தைக்கு யாராவது அழுதா அதை தாங்கிக்கவே முடியாது. இவ தாய் மாமா வேற இல்லையா, அதான் இறக்கப்பட்டு அந்த துரோகி பொண்ணு பரிசத்துக்கு போயிருக்கானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னடா அடிக்கடி விக்குது? கடையில கூட்ட நிக்குது,
அதை நினைச்சு தொண்டை சிக்குது, அதனால விக்குது. போதுமா? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.